அடுத்ததாக அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். புரட்சி தலைவருடைய பிறந்த தினம் நாள் முதல் 24ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த தினம் வரை 3 கட்டங்களாக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து ஆளும் கட்சியாக வரப்போகின்றோம், உங்களுக்கெல்லாம் இந்த திட்டங்களை கொடுக்க போகின்றோம் என்பதை பெண்கள் எப்பொழுதும் எங்கள் இதயத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னுரிமை என்பதை வைத்துத்தான் குலவிளக்கு திட்டம் என்பதை பெண்களை முன்னுரிமைப்படுத்தி பல்வேறு விவசாயிகள், குழந்தைகள், மாணவர்கள், சாலையோர வியாபாரிகள், வீடில்லாதோர் இப்படியான மக்களுக்கான பல்வேறு தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டு கூட்டணியை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு ஒருபுறம் எதிரியை சமாளித்து மறுபுறம் துரோகிகளை எல்லாம் சமாளித்து அவர்கள் போட்ட பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு எங்களிடம் எங்கள் தலைவரிடம் தாக்கு பிடிக்காமல் ஆள் பிடிக்கும் கூட்டத்திலே போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள், நல்ல சூழலை விரும்புகின்றார்கள். அத்தனை திட்டங்களையும் நிறுத்திய, மக்களுக்கு சென்றடையாமல் நிறுத்திய அரசுதான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு ஒரு மாற்று வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய ஷானவாஸ் அன்பு சகோதரர் நிறைய விமர்சனங்கள் வச்சார். அதில் ஒன்று தான், அரசியல் ரீதியான உங்கள் விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து ஒரு படத்திலே வரக்கூடிய 16 வயதினிலே கமலஹாசன் என்று சொன்னதை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் நீங்களோ உங்கள் தலைவரோ கமலஹாசன் ஸ்ரீதேவியை பார்த்து பானையை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு. இப்போ நீங்கள் திமுகவுக்கு அப்படியே முட்டு கொடுத்து நான் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்கிற கமலஹாசனாக உங்களையோ அல்லது உங்கள் தலைவரையோ நாங்கள் விமர்சனம் செய்ய. ஆகவே தனிப்பட்ட முறையிலே ஒருவரை இது போன்ற விமர்சனங்களை அன்புடன் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இப்போ கூட்டணியை பற்றி நம்மளை விட, நம்ம கட்சி அதிமுகவை விட அன்பு சகோதரர் ஷானவாஸ் மிக மிக ஆதங்கப்படுகின்றார். அதிமுக இப்படி போயிடுச்சே, பிஜேபியோட கூட்டணினால இப்படி போயிடுச்சேன். கூட்டணி என்பது எந்த நேரத்திலும் சில நேரங்களிலே மாறக்கூடிய ஒன்று, சில சூழலிலே மாறக்கூடிய ஒன்று. அதை பத்தி ஏற்கனவே அதிமுகவோடும் கூட்டணி வைத்தவர்கள் தான் விசிக. அதிமுக கூட்டணிக்கு வந்தா கூடுதல் தொகுதி கேட்டா கொடுக்காமையா போயிட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அது அவருடைய ஆசையை தெரிவிக்கிறார். அது தலைவர்கள் பார்த்து முடிவு செய்யக்கூடியது. ஏன்னா அவங்க தலைவர் தாண்டி கொள்கைக்காக நிக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் மீது எப்பொழுதும் நான் எல்லா மேடையிலையும் சொல்றதான், எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட நான் ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஆனா இப்ப கெட்ட பாதையிலே போயிட்டு இருக்காரு ஏன் தான் எனக்கு தெரியல. என்ன வந்துருச்சு, ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்துட்டோம், முதலமைச்சர் அத்தனை பள்ளிக்கூடங்களில் கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகள்னாரு. 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுன்னா அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் கட்டின கல்லூரிகளில் கூடுதலாக நீங்கள் வேணால் கட்டடம் இப்போ கொடுக்கலாம். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து நீட்டுங்கிற கொடுமையை மாற்றி 7.5% என்ற அரசமைப்பை கொண்டு வந்து அந்த அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜும் இன்னும் கூடுதலான மெடிக்கல் காலேஜ் வந்து அதிக இடங்களை பெறக்கூடிய சூழல்னா அதற்கு காரணம் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பெத்த பிள்ளைக்கு நீங்கள் பேர் வச்சுக்கிற மாதிரி நான் கொண்டு வந்தேன் வாய் கூசாம சொல்கிறீங்களே, அதை தான் மக்கள் ஏற்றுக்கல. தம்பி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்த பாரம்பரியம் என்பது எங்களுடைய எதிரி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய எதிர்ப்பு என்பது எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம்.
நாங்கள் எங்களுடைய கொள்கையில் எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கின்றோம். மும்மொழி கொள்கையை எப்பொழுதும் எதிர்ப்போம். ஆனால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழலிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். உதயமின் திட்டம் நீங்க, ஜிஎஸ்டி நீங்க. உதயமின் திட்டத்தில் எதிர்த்த பின்பு அதிலே உள்ள தமிழ்நாடு கோரிக்கைப்படி அதில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் மாற்றி, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டியில் மீட்டிங்கில் ஒவ்வொரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அதெல்லாம் மாற்றி, உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அதெல்லாம் மாற்றித்தான் தமிழக அரசு அதில் ஒப்புதல் அளித்ததை தவிர, நாம் தமிழர் கட்சி, எனக்கு அண்ணன் எங்கள் ஊர் தான் சீமானன், நாங்கள்லாம் ஒரே மாவட்டம்தான். 2011 என்னுடைய நான் கேண்டிடேட்டாக இருக்கும்போது அண்ணன் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர் விஷயத்தில் நான் ஒன்று வந்து, அதாவது கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்தாரே தவிர வேறு அதிமுகவை பற்றி அவர் விமர்சனம் செய்யாததால், கூட்டணி என்பது இன்றைக்குள்ள எங்களுடைய விருப்பப்படி, தலைவர்களுடைய எண்ணப்படி, தொண்டர்கள் மக்களுடைய விருப்பப்படி நடத்தப்பட்ட ஒன்று. ஆகவே அதை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நாங்கள் பார்த்து கொள்கின்றோம், களத்திலே முந்திக் கொண்டு இருக்கின்றோம். எங்களோட கூட்டணி வந்தால் நீங்கள் நிச்சயமாக எத்தனை இடத்துல நின்று நீங்கள் கூட்டணியில் வந்திருந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம். நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்க. அதனால் களத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக் கொண்டிருக்கின்றது. களத்திலே முந்தி நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். வணக்கம். நன்றி திருமதி கோகுலேந்திரா. முதல் சுற்று வாரத்தில் நிறைய கேள்விகளை திமுகவை நோக்கி எழுப்பி இருக்கிறார்கள். புள்ளி விவரத்தோடு மறுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள்.